Hi, welcome you to learn English. I was taken. I have taken. I do not take. I was taken. இந்த இடத்துல பி வேர்ப் வந்திருக்கு. வாஸ் அப்படிங்கிற பி வேர்ப். ஐ வாஸ் டேக்கன் ஆக்சுவலாக இது ஒரு பெரிய சென்டென்ஸ். பேசிவ் வாய்ஸில் வரும். அதை நான் ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஐ வாஸ் டேக்கன் பை தம் டு தி ஹாஸ்பிட்டல். நான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்லப்பட்டேன். அவர்களினால் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்லப்பட்டேன். ஸோ இது ஆப்ஜெக்டோடு இருக்கிற சென்டென்ஸ். நான் அதை ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். வித்தவுட் ஆப்ஜெக்ட், இம்பர்சனல் பேசிவ் ஃபார்ம் அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த எக்ஸசைஸ்க்காக நான் அதை ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் டேக்கன், ஐ டு நாட் டேக். இந்த சென்டென்சஸை தமிழ் சென்டென்சஸோடு மேட்ச் பண்ணணும். ஸோ தமிழ் சென்டென்சஸ் ஷஃபில் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்க்கு நான் ஆன்சர் கொடுத்துட்றேன். ஐ ஹாவ் டேக்கன், நான் எடுத்து விட்டேன். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஐ டு நாட் டேக், நெகட்டிவ் சென்டென்ஸ், நான் எடுக்க மாட்டேன். ஐ வாஸ் டேக்கன், நான் எடுத்து செல்லப்பட்டிருந்தேன். ஐ வாஸ் டேக்கன் பை தம் டு தி ஹாஸ்பிட்டல். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியோராக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் மேட்ச் தீஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் வித் தமிழ். வி கேவ் ஃபர்ஸ்ட், வி ஹாவ் கிவன் ஃபர்ஸ்ட், வி ஆர் கிவன் ஃபர்ஸ்ட். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணுறப்ப இந்த கிராமர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடமாயிரும். ஸோ ஈஸியாக எந்த சுச்சுவேஷனுக்கு தேவைப்படுதோ அந்த சுச்சுவேஷனுக்கு நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வி ஆர் கிவன் ஃபர்ஸ்ட். ஆர் அப்படிங்கிறது பி வெர்ப். வி ஆர் கிவன் ஃபர்ஸ்ட், நாங்கள் முதலில் கொடுக்கப்பட்டோம். எங்களுக்கு தான் முதல்ல கொடுத்தாங்க அப்படின்னு அர்த்தம். வி ஆர் கிவன் ஃபர்ஸ்ட். வி கேவ் ஃபர்ஸ்ட், டைரெக்டாக அந்த பாஸ்ட் ஃபார்ம் வந்துருச்சு பாருங்கள். வி கேவ், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வேர்ப் வந்துருச்சு. வி கேவ் ஃபர்ஸ்ட், நாங்கள் முதலில் கொடுத்தோம். கேவ்னா என்னது? கிவோட பாஸ்ட் டென்ஸ் கேவ். அகைன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் லாஸ்ட் சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். வி ஹாவ் கிவன் ஃபர்ஸ்ட், நாங்கள் முதலில் கொடுத்து விட்டோம். வி ஹாவ் கிவன். ஹாவ் ஏன் வந்திருக்கு? ப்ளூரல் வந்துச்சுன்னா ஹாவ் வரும், அதாவது பன்மை வந்துச்சுன்னா ஹாவ் வரும். வி அப்படிங்கிறது நாங்கள் அப்படின்னு பன்மை, அதனால் ஹாவ் வந்திருக்கு. அதுவே ஹீ அப்படின்னு அவர் அப்படின்னு சிங்குலர் வந்துருந்துச்சுன்னா, ஒருமை வந்துருந்துச்சுன்னா ஹேஸ் வரும். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் சென்டென்சஸை தமிழ் சென்டென்சஸோட மேட்ச் பண்ணுங்கள். ஐ டேக், ஐ ஆம் டேக்கன், ஐ டுக். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ டுக், நான் எடுத்தேன். டேக் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம் டுக். ஐ டேக் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். ஐ டேக், நான் எடுக்கிறேன். ஐ ஆம் டேக்கன், நான் எடுத்து செல்லப்பட்டேன். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். மேட்ச் தீஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் வித் தமிழ். தே சா, தே ஹாவ் சீன், தே ஆர் சீன். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு வேர்ப் படித்தோம் அப்படின்னா அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ரெண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த சீன் அப்படிங்கிற வேர்ப் எந்த மெயின் வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள்? ஈஸியான வேர்ப் தான் நான் கொடுத்துருக்கேன். சி, பார்க்குறது. பாஸ்ட் டென்ஸ் சா, எஸ்ஏடபிள்யூ. சீன் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். தே ஹாவ் சீன், அவர்கள் பார்த்து விட்டனர். தே ஆர் சீன், அவர்கள் பார்க்கப்படுகின்றனர், அவர்கள் தெரிகின்றனர் அப்படின்னு சொல்லலாம். தே சா, அவர்கள் பார்த்தனர், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். தே ஆர் சீன், இது ப்ரெசன்ட் டென்ஸ். தே வேர் சீன், இது பாஸ்ட் டென்ஸ். அவர்கள் தெரிந்தனர், நாங்கள் அவங்கள பார்த்தோம். ஹேஸ் டேக்கன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். took simple past tense, take simple present tense, is taking இது present continuous tense, verb-ஓட ing add ஆயிருக்கு பாருங்க. then was taking past continuous tense, is taken இது passive voiceல நம்ம யூஸ் பண்ணுவோம். you have written your name, written, written அப்படின்னு வாசிக்கணும். return அந்த வார்த்தை எப்படி வாசிப்போமோ அதே மாதிரி வாசிக்கணும். written அப்படின்லாம் வாசிக்கக்கூடாது, அந்த வி சவுண்டெல்லாம் வரக்கூடாது. யூ ரோட் யுவர் நேம், அதே மாதிரி தான் அந்த டபிள்யூ இங்கே சைலண்ட். ரோட்
ரோட் அப்படின்லாம் வாசிக்கக்கூடாது. ரோட். யூ ரோட் யுவர் நேம் இஸ் ரிட்டன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு தமிழ் சென்டென்சஸோட மேட்ச் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். யூ ரோட் யுவர் நேம். நீ உனது பெயரை எழுதினாய். யூ ரோட் யுவர் நேம். யுவர் நேம் இஸ் ரிட்டன். உனது பெயர் எழுதப்பட்டு விட்டது. யுவர் நேம் வாஸ் ரிட்டன் அப்படின்னா உனது பெயர் எழுதப்பட்டிருந்தது. பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். யூ ஹாவ் ரிட்டன் யுவர் நேம். நீ உனது பெயரை எழுதிவிட்டாய். யூ ஹாவ் ரிட்டன் யுவர் நேம். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் சென்டென்சஸை தமிழ் சென்டென்சஸோட மேட்ச் பண்ணுங்கள். ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ட்ரை பண்ணுறப்ப தான் நிறையா டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து அந்த டவுட்ஸ் எப்போவுமே வராமல் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ட்ரை. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Now look at these sentences. Match these English sentences with Tamil. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பிரிங் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்? கொண்டு வர்றது. பிரிங் அப்படிங்கிற வேர்டோட பாஸ்ட் டென்ஸ் brought. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் brought. சேம் திங். The students brought. மாணவர்கள் கொண்டு வந்தனர். The students have brought. மாணவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். The students are brought. மாணவர்கள் கொண்டு வரப்பட்டனர். அந்த இடத்துல மாணவர் அப்படின்னு இருக்கு, அதை திருத்தி வாசிக்கோங்க. மாணவர்கள் கொண்டு வரப்பட்டனர். வேர்ட்ஸ் ஆட் பண்ணி ஒரு முழு சென்டென்ஸை சொல்லி பாருங்கள். The students are brought from their hostel. மாணவர்கள் அவர்களுடைய ஹாஸ்டலில் இருந்து அழைத்து வரப்பட்டனர், கூட்டி வரப்பட்டனர். அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த இங்கிலீஷ் சென்டென்சஸை தமிழ் சென்டென்சஸோட மேட்ச் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும். He has removed. அவர் நீக்கிவிட்டார். அவர் ரிமூவ் பண்ணிட்டார். He was removed. அவர் நீக்கப்பட்டிருந்தார். அதாவது இது ஒரு ஃபுல் சென்டென்ஸ். ஓகே, அதை நான் ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். He was removed. He was removed from the list by the principal. பிரின்சிபால் முதல்வரினால் அவருடைய பெயர் லிஸ்டிலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது, நீக்கப்பட்டிருந்தது. ஸோ அதை ஷார்ட் ஃபார்மில் ஹி வாஸ் ரிமூவ்டு நான் கொடுத்துருக்கேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஹீ இஸ் ரிமூவ்டு. அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். ப்ரெசன்ட் ஃபார்ம். வி டேக் அன் ஆக்ஷன். வி ஹாவ் டேக்கன் அன் ஆக்ஷன். வி டுக் அன் ஆக்ஷன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நவ் செக் யுவர் ஆன்சர்ஸ். வி டுக் அன் ஆக்ஷன். டேக்கோட பாஸ்ட் டுக். நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தோம். வி டேக் an action. நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம். present tense. we have taken an action. நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுத்து விட்டோம். present perfect tense. match these sentences with Tamil sentences. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். it has run. இது ஓடிவிட்டது. it is running. present continuous tenseல கொடுத்துருக்கேன். இது ஓடிக்கொண்டிருக்கிறது. it ran. ran அப்படிங்கிறது ரன் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் ஃபார்ம். இது ஓடியது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம். இதிலேருந்து உங்களுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிளோட யூசேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பி வேர்ப், ஹேவ் வேர்ப், டூ வேர்ப் எந்தெந்த இடத்துல எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அகைன் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.